கியோரா மக்களே, நான் தீபக், உங்கள் கிவி நண்பன். 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் நியூசிலாண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் நியூசிலாந்து வந்து புதுசாக இருந்த 5 விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை வர்சஸ் நியூசிலாந்து. இதில் சென்னை பெருசாக நியூசிலாந்து பெருசாக அந்த மாதிரி இல்லை. இது பேசிக்காக ஒரே விஷயத்தை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், இல்லை ஒரே விஷயத்தை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம், அது மாதிரி ஒரு 10 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு சென்னை வர்சஸ் நியூசிலாந்து, ஏன் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இல்லைன்னு. ஸோ இந்தியா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்குமே நிறைய விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தமிழ்நாடும் குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேசுகிற லாங்குவேஜ்லேருந்து, நம்ம போகிற ட்ரெஸ்லேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்தியான்னு சொல்லி ஃபுல்லாக ஜெனரலைஸ் பண்ண விரும்பல. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் தான் இருந்திருக்கிறேன். நான் மற்ற ஸ்டேட்டுக்கும் பெருசாக போனதில்லை, மற்ற சிட்டிஸ்லையும் பெருசாக இருந்ததில்லை. ஸோ அதனால தான் சென்னை வர்சஸ் நியூசிலாந்து. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் அந்த 2 வீலர்ஸ் இருக்குல்ல, யமா, சுசுகி, ஹோண்டா, இதெல்லாமே நம்ம நார்மலாக பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நியூசிலாண்டில் நீங்கள் பைக்ஸ் அப்படின்னா நம்ம ஊர் சைக்கிள் இருக்குல்ல, அதுதான் இங்கே பைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஊர் 2 வீலர்ஸ் எல்லாம் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்த புதுசில் கொஞ்சம் மொக்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன். யாருன்னா இப்போ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கொலீக்ஸு, நான் பைக்கில் வந்திருக்கேன்னு, நான் வந்து என்ன மாடல், என்ன சிசி அப்படின்லாம் கேட்டு மொக்க வாங்கியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூசிலாண்டில் பைக்னா நம்ம ஊர் சைக்கிள். ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நம்ம டாபிக் வருவோம். நம்ம ஊரில் மட்டன்னா என்ன பார்த்திங்கன்னா ஒரு கோட் மீட், அதாவது ஆட்டுக்கறியை தான் நம்ம மட்டன்னு சொல்லுவோம். பட் நியூசிலாண்ட் அண்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா மட்டன்னா என்ன பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் ஷீப், அதை தான் இங்கே மட்டன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஊர் ஆட்டுக்கறியை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கோட் மீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மட்டனும் சரி கோட் மீட்டும் சரி நிறைய கடைகளில் கிடைக்காது, ரொம்ப கம்மி கடையில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே பாப்புலராக கிடைக்கிற மீட் எது பார்த்திங்கன்னா லேம். ஸோ இந்த லேம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு யங் ஷீப்பு தான் லேம் சொல்லுவாங்க. அண்ட் அதுதான் இங்கே மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த லேம், மட்டன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா கோட், அதாவது நம்ம ஊர் ஆட்டுக்கறி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னோ யோசிப்போம், எவ்வளோ டிப்ஸ் கொடுக்கலாம், ஒரு 10 ரூபா கொடுக்கலாமா, இல்லை ஒரு 20 ரூபா கொடுக்கலாமா, இல்லை ஒரு 50 ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் நம்ம மைண்டில் போயிட்டு இருக்கோம். அண்ட் அகெயின் இந்த வெயிட்டர்ஸும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க, நம்ம இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. பட் நியூசிலாண்டில் போய் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு மட்டும் பில் பே பண்ணிட்டு வந்துடலாம். டிப்ஸு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அண்ட் வெயிட்டர்ஸும் வந்து டிப்ஸு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் இல்லை, மற்ற இடம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஊரில் இப்போ கேஸ் டெலிவர் பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் காசு கொடுப்போம். இல்லை ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற ரூம் சர்வீஸ் பாய்க்கெலாம் நம்ம கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்போம். பட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா டிப்ஸுன்ற கான்செப்ட் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. நம்ம யாருன்னா வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஆக்சுவலாக அவங்களும் வந்து டிப்ஸ் எல்லாம் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நார்மலாக வீடு கட்டுறாங்கன்னா வந்து இந்த காங்க்ரீட்டு, பிரிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி வீடு கட்டுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி குத்துவாரில் வாலை, அந்த மாதிரி நீங்கள் இந்த வாலை குத்துனீங்கன்னா வால் கிராக் ஆக கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் கை உடைய நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடு எல்லாமே வந்து வுட்டில் தான் கட்டுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வுட்டில் தான் இருக்கும். அது டிம்பர்ஸ் இல்லை வந்து ஸ்டட்ஸ் அப்படின்வாங்க. அண்ட் இந்த வால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜிப் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் கட்டுவாங்க. அண்ட் இந்த ஜிப் போர்டு என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஃபால் சீலிங்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அதே மெட்டீரியல் தான் இந்த ஜிப் போர்டும். ஸோ நீங்கள் வந்து குத்த ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால் வந்து ரொம்பவே ஈஸியாக உடஞ்சிரும். நானே தப்பித்தவரி ஒரு 2-3 வாட்டி வாலை உடச்சிருக்கிறேன். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வாலை ஃபிக்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இந்த வீடெல்லாம் வுட்டில் இந்த ஜிப் போர்டில் இருக்கிறதுனால லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய வீடு பார்த்திங்கன்னா மோர் தென் 50 இயர்ஸாக வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுற இந்த வுடன் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, டிம்பர், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிம்பர். அஃப்கோர்ஸ் இந்த ஜிப் போர்டு வந்து சீக்கிரம் உடைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவ் இல்லை.
இது உண்மையாகவே வந்து ஒரு க்ரேஸியான விஷயந்தான். ஏன்னா இது கம்ப்ளீட் ஆப்போசிட். நம்ம ஊரில் இப்போது நீங்கள் ஹைவேஸில் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாருன்னா இப்போ டிப் அதாவது ஹெட்லைட் ஃப்ளாஷிங் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வழி விடு, நான் உன்னை ஓவர்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் டிஃபால்ட்டாக. நீங்கள் ஹைவேயில் ஓட்டுறது தான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். யாருன்னா ஒரு கார் வந்து உங்களுக்கு ஹெட்லைட் ஃப்ளாஷிங் அதாவது இந்த டிப் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போங்க, நான் உனக்கு வழி விட்றேன், அதுதான் மீனிங். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கும் இதுக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டு. ஸோ நீங்கள் நியூசிலாண்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதனால ஆக்சிடெண்ட் ஆகிற சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. நம்ம ஊரில் காலில் போடுறது அதாவது ஸ்லிப்பர்ஸு, சாண்டில்ஸ் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஜாண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நியூசிலாண்டில் இந்த சாண்டல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் தான். ஸோ அதனால தான் இந்த ஜப்பானையும் சாண்டிலையும் சேர்த்த மாதிரி இவங்க ஜாண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ரெண்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மந்த்லி தான் பே பண்ணுவோம். பட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி பே பண்ணணும். அண்ட் ரெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக வேறு இருக்கும் இங்கே. அண்ட் ரெண்ட் மட்டும் இல்லை, ஈவன் இந்த பேங்க் லோன்ஸ் இருக்குல்ல, ஹோம் லோன்லாம் நம்ம பே பண்ணுறது நம்ம நார்மலாக இஎம்ஐன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு. பட் நியூசிலாண்டில் இந்த இஎம்ஐ டேர்ம்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீக்லியும் பே பண்ணலாம், இல்லை ஃபோர்ட் நைட்லி அதாவது எவ்ரி 15 days, இல்லை நம்ம மந்த்லி கூட நம்ம பே பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வெளியில் எதனா லொக்கேஷன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் இருந்துச்சுன்னா நம்ம டிஃபால்ட்டாக வந்து செல்ஃபி எடுப்போம். ஐதர் தனியாக எடுப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்போம். பட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் இல்லை செல்ஃபியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எங்கன்னா போனால் அந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அப்போ யாருமே ஃபோட்டோவே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபியெல்லாம் கொஞ்சம் பேர் எடுப்பாங்க. பட் எடுக்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இந்தியன்ஸ் இருப்பாங்க, இல்லை ஏஷியன்ஸில் இந்த சைனீஸு, ஜாப்பனீஸு அவங்கள தான் எடுத்துன்னு இருப்பாங்க. பட் இந்த நேட்டிவ் கிவி பீப்புள் இருக்காங்கள்ல, ஐதர் இந்த யூரோப்பியன்ஸ் ஆர் மௌரி, இவங்கெல்லாம் வந்து நார்மலாக செல்ஃபி எடுத்து நான் பார்த்ததில்லை. நம்ம ஊரில் நல்லா ஒரு நாள் வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஃபால்ட்டாக என்ன யோசிப்போம், நல்லா ஒரு ரூமில் போயிட்டு ஃபேன் இல்லை ஏசி போட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் நியூசிலாந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குளிரான கண்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து இங்கே கூல்டாக தான் இருக்கும். அதனால் சம்மர் நல்லா வெயில் அடிக்கும் போது ஊரே வந்து வெளியில் தான் இருப்பாங்க. எதனா ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, ஐதர் ரன்னிங், ட்ரெக்கிங், ஸ்விம்மிங், இல்லை கயாக், அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணிருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஊரில் வந்து வெயிலில் வெளில போனால் ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதனால் நம்ம சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவோம்னா அது என்னவோ உண்மை தான். பட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. நியூசிலாந்து மேலே இருக்கிற இந்த ஓசோன் லேயர் இருக்குல்ல, அது ரொம்பவே வீக்காக இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற சன் வந்து ரொம்பவே ஹார்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் ரொம்ப நேரம் சுற்றுனீங்கன்னா ஈஸியாக டயர்டாகும். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கின்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வந்து நீங்கள் வெளியிலே போக முடியும். நம்ம ஊரில் 2017 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்துச்சுல்ல, அப்போ ஒன் ஆஃப் த டாபிக் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மில்க் பற்றி பேசினாங்க நிறைய பேர், A1, A2 மில்க்னு. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற இந்த மாடோட ப்ரீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து A2 மில்க் தான் கொடுக்கும். அண்ட் நியூசிலாண்ட் அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மாடு ப்ரீடு கொடுக்குறது வந்து A1 மில்க். ஸோ இந்த A1 மில்க் நல்லதா இல்லை A2 மில்க் நல்லதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த A2 மில்க் தான் வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூசிலாண்டில் A2 மில்க்கு கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ A2னே வந்து தனியாக ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் A2 மில்க் குடிக்கணுன்னா நீங்கள் அந்த பிராண்ட் வாங்கி குடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து வந்த புதுசில் டிஃபால்ட்டாக இந்த A1 மில்க் தான் குடித்தோம். பட் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது அதுன்னு வர்றதுனால நாங்களும் வந்து இந்த A2 மில்க் தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நியூசிலாந்து பற்றி வேறு எதனா டாபிக்ஸ் நான் பேசணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் எடுத்து வீடியோ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி விடுங்க. அண்ட் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.